காண்டாமிருகத்தை பிரசவிக்கும் போது எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை இருக்கும் மனுஷனுக்கு, அதுக்கு ஈக்குவலான வழி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிடல இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய திரைப்பட வெளியீட்டின் போது உணர்ந்தேன். இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் வந்து படத்தை வெளியிடுறது தான். படம் ஓடுற படம் எல்லாம் நல்ல படம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த தனிப்பட்ட கருத்தை எப்படியாவது நீங்க பதிய வச்சிருங்க தயவு செஞ்சு. வேற யாருக்காகவோ எதுக்காகவோ சமரசம் வச்சிடாது. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை நீங்க உறக்க சொல்லுங்க. தமிழ் சினிமாவுக்கு மரியாதை தரக்கூடிய படங்கள், தமிழ் சினிமாவுக்கு உயர்ச்சி பண்ணக்கூடிய படங்கள் ஏதாவது வந்திருக்கான்னு மனசாட்சி தொட்டு பாருங்க. 10 வருஷமா பாருங்க, ஒரு மாற்று திரைப்படம் எடுத்த இயக்குனர்கள், ஒரு நல்ல திரைப்படம்னு பாராட்டப்பட்ட இயக்குனர்கள் என்னன்னா அடுத்த படம் பண்றதுக்கே இங்க வந்து தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. 4 பேர்த்தோட தீர்மானம் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அப்படிங்கும் பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் எங்க லைஃப் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துல நான் வந்து நிற்கும் போது தான் எனக்கு வந்து இந்த ஓடிடி பிளஸ் ரொம்ப முக்கியமா நான் வந்து கருதுறேன். அந்த 4 கம்பெனியும் எங்க இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி சாதாரண தயாரிப்பாளர். அனைவருக்கும் வணக்கம். நான் அஜயன் பாலா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான இடத்துல சந்திச்சிருக்கோம். வழக்கமாக நம்ம சந்திக்கிற இடங்கள் தாண்டி இது மாதிரி ஒரு புதுமையான இடத்துல சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வெளியிட்டு இந்த கடுக்கா திரைப்படம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2வது பிரசவம் தான் சொன்னோம். ஒவ்வொரு படமும் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு. இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றதுன்னா அதை பற்றி சுருக்கமாக சொன்னால் அது வந்து ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரி தான். இல்லை, ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கும் போது எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை இருக்கும் மனுஷனுக்கு, அதுக்கு ஈக்குவலான வழி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிடல இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய திரைப்பட வெளியீட்டின் போது உணர்ந்தேன். நான் கூட எல்லாரும் நினச்சேன், எல்லாரும் சொல்லுவாங்க படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. சமீபமாக அந்த வார்த்தை எல்லாருமே சொல்லுவாங்க. அதோட அது பெரிய விஷயம் இல்லை, படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேரை சமாளிக்கணும், வந்து முதல்ல தயாரிப்பாளரை சமாளிக்கணும், ஹீரோவை சமாளிக்கணும், முதல்ல அத்தனை பேர் யூனிட்டையும் நம்ம சமாளித்து அவங்க எல்லாருக்கும் நம்ம கருத்தை புரிய வச்சு வெளியே கொண்டு வர்றது தான் பெரிய கஷ்டம் நினச்சேன். அதனால வந்து எனக்கு வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லையா, அதை விட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து என்னுடைய படம் வெளியிட்டும் போது தான் நினச்சேன், அப்போ தான் தெரிய வந்ததுக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் வந்து படத்தை வெளியிடுறது தான். அதுதான் மிகப்பெரிய வந்து சவாலாக இருந்தது. ஆனால் அது என்ன, நமக்கு படம் ரிலீஸ் அப்போ படம் உருவாக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கண்ணுக்கு தெரியும், யார் ஆளுன்னு தெரியும், நம்ம யாரோட சண்டை போடுறோன்னு தெரியும். ஆனால் ஒரு படம் வெளியே வரப்போகுது நமக்கு யாரோட சண்டை போடுறோம் நமக்கு தெரியவே தெரியும், எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியவே தெரியாது, எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. உண்மையிலே நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு திகிலூட்டும் கதையை விட பயங்கரமான கதைகள்லாம் வந்து ஒரு ரிலீஸில் இருக்குது. ரொம்ப ஒரு நண்பரை கிட்ட வந்து அவர் சொல்கிற கதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு படம் வாங்கிக்கிறேன், உங்கள் படம் வாங்கிக்கிறேன் அஷ்யூர் கொடுத்துட்டு அதை நம்பி நம்ம யார்கிட்டையும் நம்ம கவலைப்படாமல் எடுத்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அந்த யார் அஷ்யூர் பண்ணாங்களோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்களே அடிமாட்டு விலைக்கு பேசி அதுலேயும் வாங்காமல் நம்ம தவிக்க விட்டு போகக்கூடிய அவலம் இருக்குல்ல, அது மாதிரி அவலம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கும். அங்கே எதிரிகள் யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு படம் வெளிவிடுறதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து காண்டாமிருகத்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ வலியும் வேதனையும். அது எவ்வளோ தயாரிப்பாளருக்கு வலி இருக்கோ அதே வலி வந்து ஈக்குவலான வலி ஒரு டைரக்டருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட 2வது பிரசவமாக இன்னைக்கு வந்து கடுக்கா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு முருகராசு தம்பி வந்து ரொம்ப அருமையான தம்பி. இவரை எனக்கு படம் ரிலீஸ் அப்போ எனக்கு விஜய் கௌரிஷ் தான் எனக்கு பழக்கம். அவர் தான் படம் ரிலீஸுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் வந்து படம் பார்க்கணும் என்கிட்ட வந்து என்ன வந்து நேராக சந்திச்சு அப்போ ரிக்வஸ்ட் பண்ணார். ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், ஒரு கதாநாயகன் வந்து படத்தில் மட்டும் அடிக்கிறது இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவ்வளோ இதுவாகிறாரு. ஒரு நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நிச்சயம் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தினார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் வந்து இப்போ தான் நான் சந்திச்சேன், படம் ரிலீஸ் அப்போ சந்திக்க முடியல. அவர் என்ன வேறு விஷயம் சந்திச்சிருக்காரு. அவர் என்னுடைய சிறுகதை ஒன்று படிச்சுட்டு அடுத்த படத்துக்கான அந்த கதைக்கான ரைட்ஸ்க்காக வந்து பாலச்சோடில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சுட்டு அப்போ அடுத்த படம் அதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் எனக்கு பழக்கம். ரொம்ப அற்புதமான, எந்த அனுபவம் இல்லாமல் எந்த இயக்குனர்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் 15 வருஷமாக காத்திருந்து பல்வேறு நிலைகளை செஞ்சுக்கிட்டு கடைசியாக இந்த முதல் படத்தை ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுத்துருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு நல்ல ஒரு அருமையான காதல் கதையை வந்து எடுத்து ஒரு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு 2வது பிரசவமும் இன்னைக்கு சுகமாக அவங்க முன்னாடி நடைபெறுது. இந்த ஓடிடி ப்ளஸில் வந்து இந்த வரப்போகிற இங்கே எல்லாரும் ஒத்துழைக்கும். இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு படத்தை வந்து ஓட வைக்கக்கூடிய ஏன்னா இன்றைக்கு வந்து படம் ஓடுற படம் எல்லாமே நல்ல படம் நான் சொல்லவே மாட்டேன். அது நல்ல படம் ஓடுதுன்றது பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு நல்ல படம் வருதுன்றது தெரியாமையே ஆடியன்ஸ் தெரியாமையே போகக்கூடிய பலவிதமான ஒரு சம்பவங்கள் இருக்குது. அப்போது மிக மிக பொறுப்புணர்வு, அதிகமான பொறுப்புணர்வுன்னா உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது.
ஒரு ஆபரேஷன் ஒரு டாக்டர் கையில கத்தி வச்சிருக்கக்கூடிய கூர்மையான கருத்தை நீங்க கையில் வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த தனிப்பட்ட கருத்தை எப்படியாவது நீங்க பதிய வச்சிருங்க தயவு செஞ்சு. வேற யாருக்காகவோ எதுக்காகவோ சமரசம் வச்சிடாது. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை நீங்க உறக்க சொல்லுங்க. நீங்க அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த படத்தை வலியுறுத்துறதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட மனசாட்சியோட நீங்க உங்களுடைய உயர்த்தி நீங்க பிடிக்கணும். ஏதாவது ஒரு விமர்சனத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிடிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தின் தேவையாக இருக்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திரைப்பட தமிழ் சினிமா வந்து எவ்வளவு உயரத்துல இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை இயக்குநர்கள் எத்தனை சிறந்த திரைப்படங்கள் வச்சிருந்தது. ஒரு பருத்தி வீரனோ ஒரு ஒரு அங்காடி தெரு அது மாதிரி வந்து ஒரு ஆடு கிளம்போ எவ்வளவு அருமையான படங்கள் எவ்வளவு வந்தது. ஆனா வந்து இன்னைக்கு சமீபத்தில் பார்க்கணும்னா தமிழ் சினிமாவுடைய உயரம் பண்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நல்ல டைரக்டர் மனசு திறந்து சமீபத்தில் சொல்லக்கூடிய டைரக்டர் ஓடுற படங்கள் நல்ல படங்கள் ஓடுது. ஆனா நல்ல டைரக்டர் படம் தமிழ் சினிமாவுக்கு மரியாதை தரக்கூடிய படங்கள் தமிழ் சினிமாவை உயர்ச்சி பண்ணக்கூடிய படங்கள் ஏதாவது வந்திருக்கான்னு மனசாட்சி தொட்டு பாருங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா வந்து கன்னட படங்களோ கேரளா படங்களோ அல்லது இந்தி படங்களோ ஓடுற அளவு கூட வந்து இந்தி படம் இதே குறைய வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. ஆனா இன்னைக்கு அதே இந்தி படத்துடைய சூழ்நிலை தான் தமிழ் சினிமா வருது. இன்னைக்கு ஓடுற படங்கள் எல்லாம் ஓடுது. ஆனா ஏன் காரணம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்வையாளர்கள் வந்து செட் ஆஃப் மாறிட்டாங்க. எல்லாரும் வந்து யாரெல்லாம் மொபைல் பார்க்குறாங்களோ அதிகமாக மொபைல் பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக வந்து 10 வயசுலேருந்து 20-25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க பக்கம் சினிமா மெல்ல மாறுது. அவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி சினிமா மாறிட்டே இருக்கு. இப்படி மாறிட்டு படம் கண்டிப்பாக தொடரும். ஏன்னா அவங்களுக்கு தரம் தெரியாது. அவங்க படம் வந்து தன்னுடைய வாழ்க்கை வச்சு அந்த படத்தை நல்லா இருக்குன்றாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எது சரி இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து எல்லாருக்கும் இருக்கு. இது ஓடுற படத்தால் நல்ல படம், இது நல்லா இருக்கிறதால நல்ல படம் அப்படின்னு தமிழ் அவங்களுக்கு விதைகளாக சொல்ல வேண்டியது உங்களுடைய சொற்கள் மூலமாகும், உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல படம் எது அதில் எது சரியில்லை எது சரின்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தின் கட்டாயம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது பொறுப்பானது நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு நான் ஒரு எழுத்தாளருக்கு முறையில் நம்ப வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. கடுக்கா மாதிரியான படம் தான். நானும் ஒரு படத்தை எடுத்துட்டு எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு வரும்போது நீங்களும் இந்த தமிழ் சினிமாவும் கொண்டாடி அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து என்னை இன்னும் சினிமாவில் இருக்க வச்சிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பத்திரிகையாளர்கள் அந்த படத்தை கொண்டாடுறது தான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல படம் வரும்பொழுதும் பத்திரிகையாளர்கள் வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம கொண்டாடி இந்த படம் நல்ல படம்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதன் மூலமாக தான் தொடர்ந்து இந்த நல்ல படங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டர் அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலே அடுத்த படத்தை கமிட் ஆகிடுறாரு. அடுத்து அவருக்கு சம்பளம் பேசுகிறாங்க, எல்லா விதமான பொருளாதார தன்னிறைவும் அடைஞ்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷமாக பாருங்கள், ஒரு மாற்று திரைப்படம் எடுத்த இயக்குநர்கள், ஒரு நல்ல திரைப்படம்னு பாராட்டப்பட்ட இயக்குநர்கள்லாம் என்னென்னா அடுத்த படம் பண்ணுறதுக்கே இங்கே வந்து தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சே தான் நல்ல படம் ஒன்று பண்ணனா ஒரு மாற்று சினிமா ஒரு மக்களுக்கான சினிமாவை பண்ணால் அடுத்த படம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் துணிஞ்சே தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் வருஷத்துக்கு 4 இயக்குனர் 5 இயக்குனர் நல்ல படத்தோட வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் இந்த சினிமாவை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. அப்போ என்னென்னா நமக்கு அது வியாபாரம் எங்கே இருக்குது, திரையரங்கு என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தான் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உருவாயிடுது. வந்து 2 நாளில் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த திரைப்படங்கள் வந்து எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷாட்டு ஒவ்வொரு டைலாக் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அத்தனை ரீடேக் எடுத்து ஒரு சன்செட்டை எடுக்கிறதுக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு போய் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி கலர் கரெக்ஷனில் உட்காந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் 2 நாளில் அந்த படம் காணாமல் போயிடுது. அப்படிங்கும்போது அந்த இயக்குனருக்கு அந்த படைப்பாளிக்கு அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்போ என்னன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் யார் கேட்டாலும் என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எங்கே இருக்குது உங்கள் படம் எங்கே இருக்குன்னு கேட்குற ஒரு வார்த்தை உருவாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் திரையரங்கில் வந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒரு படம் உருவாயிருக்கு அப்படின்னா அந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஏபிசி எல்லாம் போயிடும். செகண்ட் ரிலீஸ் இருந்துச்சு, 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. வந்து அந்த 2 நாளோட அந்த லைஃப் முடியுதுன்னா அது நம்ம தண்ணி மேலே கோலம் போடுற மாதிரி தான் ஆயிடுது. வருஷ கணக்கில் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தயாரிப்பாளரை தேடி 1 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்து அதை கஷ்டப்பட்டு ரிலீஸுக்கு கொண்டு வந்து அந்த படம் 2 நாளில் வந்து அந்த படம் வந்தது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலையாக இருக்குது. அப்போது முன்னையெல்லாமாச்சும் ஒரு 1000 கதவுகள் இருந்துச்சு, 1000 தேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு படத்தில் வந்து பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு 600 தேட்டர் கிடைக்குதுன்னா ஒரு மீடியம் ப்ரொடியூசருக்கு ஒரு 300 தேட்டர் கிடைக்கும். ஒரு சின்ன ப்ரொடியூசராக சின்ன டைரக்டரா சின்ன ஹீரோவா ஒரு 50லேருந்து 60 வாசலாவது நமக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு படம் எங்கே இருக்குன்னா ஒரு 4 கதவுகள் தான் நமக்கு வந்து அந்த படத்தோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்குது. அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய ஓடிடிகள் தான். இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட் ஸ்டார், ஜி தமிழ், ஆஹா
இப்படி ஒரு 5-6 கதவுகள் மட்டும் தீர்மானிச்சா மட்டும்தான் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியும். ஒரு 5-6 தலைமை தான். அந்த ஒரு சிஓவோ அந்த வந்து அந்த இருக்கிற டீம்ல இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் வந்து ஓகே இந்த படத்தை எடுக்கலாம்னு நினைச்சா அந்த படத்துக்கு ஒரு லைஃப் இருக்கு. இல்லைன்னா அந்த படம் வந்ததே தெரியாது அப்படிங்கிற ஒரு 4 பேர்த்தோட தீர்மானம் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அப்படிங்கும் பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் எங்க லைஃப் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துல நான் வந்து நிற்கும் போது தான் எனக்கு வந்து இந்த ஓடிடி பிளஸ்ஸை ரொம்ப முக்கியமா நான் வந்து கருதுறேன். இந்த கடுக்கா மாதிரியான உயிரை கொடுத்து எந்த விதமான அனுபவம் இல்லைன்னா கூட ஒரு 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 படத்தை ஒரு வாழ்வியல சொல்லிடணும்னு நினைக்கிறோம்ல. இன்டர்நேஷனல் படங்கள்லாம் அப்படிதான் வந்துச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பதிவு பண்றதை என்னோட கடமைன்னு ஒவ்வொரு படைப்பாளையும் வெளியில வந்தான். அவன் ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஒரு கோட் வேர்ட் சொல்றான். நீங்க ஃபெஸ்டிவலுக்குலாம் போனா, கேன்ஸ் மாதிரியான ஃபெஸ்டிவலுக்குலாம் போனா மோர் ரூட்டட் மோர் இன்டர்நேஷனல்ங்கிறான். நீங்க வழக்கமான கமர்ஷியல் படத்தையே எடுக்கிறத தாண்டிட்டு என் வாழ்க்கையில நான் பார்க்குற கதை இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியாத கதை. இந்த டிஸ்கஷன் ரூம்ல எல்லாம் உட்காந்து நம்ம எழுதவே முடியாத கதை ஒன்று இருக்கும்ல, நான் பார்த்த கதை இருக்கும்ல, அதை கொண்டுகிட்டு வாங்கன்னு அவன் சொல்றான். அப்படி எடுக்கப்பட்ட படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உண்மையிலே நான் இப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த ஓடிடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயோ ஒரு மாய லோகத்தில் தான் இருக்குது. சாதாரண ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒரு ஆர்டிஸ்டோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ போய் அவங்கள அணுகவே முடியாது. மெயில் அனுப்புவாங்க, மெயில் அந்த மெயிலை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த 4 கம்பெனியும் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சாதாரண தயாரிப்பாளர் அதுக்கு ஒரு லாபி பண்ணணும், அதுக்கு பாம்பே வரைக்கும் போகிற கனெக்ஷன் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். சினிமாவை தாண்டி வேற ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த 4 கதவுகள் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த கதவை உடைக்கிறதுக்கான சக்தி அது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், அது மிகப்பெரிய லாபியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சல்லியர்களுக்கெல்லாம் அதுதான் நடந்துச்சு. எனக்கு தேட்டர் கிடைக்கலன்னு ஒருத்தர் ஒரு அபய குரல் எழுப்பும்போது உடனடியாக ஒருத்தர் வந்து என் கதவை திறந்து இதில் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு நம்ம கேபிள் சங்கர் வந்து நம்ம இதை பாராட்டி ஆகணும். அவருக்கு ஒரு நம்ம முடிஞ்ச ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகும். ஏன்னா கண்ணில் பார்க்குற சார் சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்குற ஒரு ஓடிடி நிறுவனம்னா இதுதான். மற்றதெல்லாம் காற்றுல எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கே ஒழிய நீங்கள் வந்து கண்ணில் பார்க்கலாம் சார், நல்ல படம் சார், கொஞ்சம் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆமாங்க நல்ல படம், இந்த படம் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு. ஏன்னா ஒரு நல்ல படங்களை தூக்கி விடக்கூடிய ஏதோ ஒரு வியாபாரி கிடையாது அவர் ஒரு இயக்குனர், படைப்பாளி. நல்ல படம் எங்கே வந்தாலும் அது கை கொடுக்கணும்னு கூட போய் நிற்பார். எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல படம் கூப்பிட்டீங்கன்னா ஓடி போய் அடுத்த நிமிஷம் நிற்கக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுது அந்த நிறுவனத்தை ஏன் நம்ம முன்னணி ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தால் இவங்ககிட்ட நம்ம போய் கெஞ்ச வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாரும் நிற்கிறது கேபிள் சங்கர், நம்ம கேபிள் சங்கரோட ஓடிடி தானே, அதுக்கு வந்து இவ்வளோ தானே ரேட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறாம இந்த மாதிரியான ஒரு நல்ல படங்கள் எங்கே வந்து ரீச் ஆகாமல் தடுமாறுதோ அந்த இடத்துல வந்து கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருணையோட ஒரு அதை பார்த்து அந்த ஓடிடி அந்த ஒரு முன்னணி 4-5 ஓடிடிகளில் ஒரு ஓடிடியை நம்ம கொண்டாந்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு படைப்பாளி, ஒவ்வொரு இயக்குனரோட, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களோட கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நல்ல படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்கும்போது தொடர்ந்து இவர் அடுத்த படம் எடுப்பார். ஓகே, இது ஒரு சின்ன வருமானம் கிடைச்சிருச்சு, இந்த ஒரு ட்ரைலரோ டீசர் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருச்சு, எல்லாரும் இந்த ஓடிடியில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அடுத்து அந்த படைப்பாளி வந்து உயிர்ப்போட அடுத்த கதையை நோக்கி நகர முடியும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த கடுக்கா மாதிரியான திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் கண்டென்ட் எனக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம் தான், நெருக்கமான நபர்கள் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஈரோடு பக்கம் அப்படிங்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கு, நான் வாழ்ந்த ஊரில் ஒரு நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு நேட்டிவிட்டான ஒரு மண் வாசனை கூடிய ஒரு தப்பான படம் இல்லாமல், ஒரு சீரழிக்கக்கூடிய படம் இல்லாமல், அதில் ஒரு செய்தியை சொல்லி பெண் கல்வியை சொல்லி ஒரு சமூக நோக்கோட ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டீமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கணும். அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து இயங்குறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மகிட்ட இருந்து கிடைக்கணுங்கிறத என் சார்பாகவும் உங்ககிட்ட அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி.